இந்த 100 ml பீட்ரூட் ஜூஸை இந்த கிளாஸில் ஊற்றலாம். நானும் இந்த கிளாஸில் ஊற்றுறேன். நான் ஹீரோவை போடுறேன். நான் XY பிராண்டை போடுறேன். ரெண்டுமே எவ்வளோ உறிஞ்சுதுன்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா 100 ml பீட்ரூட் ஜூஸு XY பிராண்டு ஜெல்லையும் ஊற்றோம், ஃபெமினைன் ஜெல்லையும் ஊற்றணும். இந்த XY பிராண்ட் ஜெல் வந்து என்னென்னா உறிஞ்சிக்கலை, ஜெல் தனியாக வாட்டர் தனியாக இருக்குது. இந்த ஃபெமினைன் நாப்கின் என்ன பண்ணுச்சுன்னா 200 ml உறிஞ்சி நல்ல ஜெல்லியாகவே இருக்குது. இந்த கிளாத் 100 ml தான், அதுலேயும் ஃபுல்லாமே நமக்கு லீக் ஆகுது. இந்த டேம்போன்ஸ் 100 உறிஞ்சிக்கலை, 100ல் பாதி கூட உறிஞ்சிக்கலை. இந்த மென்ஸ்ட்ருவல் கப் 20 ml தான் உறிஞ்சிருக்கு. இப்போ இதில் அதிக கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது? ஃபெமினைனுக்கு தான் இருக்குது. அதிக உறிஞ்சிற தன்மை எதுக்கு இருக்குது? ஃபெமினைனுக்கு தான் இருக்குது. ஈரப்பதமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாக இருக்கிற தன்மை எதுக்கு இருக்குது? ஃபெமினைனுக்கு தான் இருக்குது. இப்போ இதில் எது பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். கர்ப்பப்பையை பாதுகாப்போம், கல்லறை செல்லும் வரை கருவறை காப்போம்.